ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் சூப்பரான ஒரு கதை கவிதையோட பார்க்க போகிறோம். இன்னைக்கு எப்படி எந்த கதை அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த கதை எப்படி இருக்குன்னா, இந்த வீடு எப்படி அவ்வளோ அழகாக இருக்குது, அதே மாதிரி நம்ம கதையும் அழகாக இருக்கும். இந்த கதை எப்படி இருக்கு வாங்க உள்ள டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது இந்த வீடு வந்து சொந்தக்காரங்க ஒருத்தங்க கஷ்டப்பட்டு நல்லா உழைச்சாரு, அதனால இந்த வீட்டை கட்டினாரு. அவங்களோட ஃபேமிலி அழகான குட்டி ஃபேமிலி தான். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தை, இவங்க 3 பேர் தான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, அதாவது அர்ஜென்ட்டா வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதனால அவங்க குழந்தைய வந்து கார்ல கூட்டிட்டு போய் அவங்க சொந்தக்காரங்க வீட்ல கொண்டு விடலான்ட்டு கிளம்புனாங்க. அவங்க சொந்தக்கார வீட்லயும் அவங்களும் திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சில வெளில கிளம்பிட்டாங்க. ஆனா குழந்தைய வீட்ல விட்டுட்டு போயிருங்க, நாங்க இப்போ வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவங்களும் அதே மாரி அவங்க குழந்தைய வந்து வீட்ல வாசல்ல விட்டுட்டு போறாங்க. அதாவது அவசர அவசரமா கிளம்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால வேக வேகமா போய் ஏர்போர்ட்டுக்கு போய் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இதெல்லாம் ஒருத்தன் கண்காணிச்சுட்டே இருந்திருக்கிறான் இவங்க குழந்தைய விடுறத. குழந்தைய விடுறத பார்த்து குழந்தைய கடத்துறதுக்கு அவன் வீட்டு பக்கத்துல வந்தான். வீட்டு பக்கத்துல வந்து குழந்தைகிட்ட சாக்லேட்ட காட்டி பார்த்தான். குழந்தைக்கு என்ன தெரியும்? அத பார்த்துட்டு உடனே போயிடுச்சு. அப்புறம் ஒரு டால் பொம்மைய காட்டி குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். அதாவது வண்டியில தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு போய் ஒரு ரூம்ல, அதாவது அவன் ஒரு வழக்கமா குழந்தைய கடத்தி வைக்கிற ரூம்ல கொண்டு கடத்தி வச்சுட்டான். குழந்தை அங்க பயந்து போய் உட்காந்துருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. அந்த கிட்னாப் பண்றவன் உள்ள வாரான். உள்ள வந்து என்ன கேட்குறான்னா, உங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் சொல்லு. நான் ஃபோன் போட்டு பணம் கேட்கணும். பணம் தந்துட்டா உன்னை உயிரோட விட்டுருவேன். இல்லைன்னா உன்னை உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய மிரட்டுறான். குழந்தைய ரொம்ப பயந்து போய் சொல்லுது, அங்கிள், நீங்க எவ்வளவுதான் ஃபோன் போட்டாலும் எங்க அப்பா வரமாட்டாங்க. எங்க மம்மியும் டேடியும் அர்ஜென்ட்டா வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு இப்போ ஃபோன் கான்டாக்ட் பண்ணாலும் எப்படியும் 1 மாசம் கழிச்சு தான் வருவாங்க அப்படின்னு பயந்து போய் சொல்லுச்சு. அதுக்கு அவன் சொன்னான், 1 மாசமா? 1 மாசமா வச்சு உன்னைய வீட்ல வச்சு நான் என்ன செய்றது? ஆனா உன்னைய பணம் இல்லாம நான் வெளில விட மாட்டேன். எப்படி 1 மாசம் ஆனாலும் உங்க அப்பாட்ட நான் பணம் வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா கத்தி சொன்னான். அப்படி சொல்லிட்டு, இப்போ வரேன். உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வரேன். ஒழுங்கா சாப்பிட்டுட்டு 1 மாசம் ஒழுங்கா இரு. இருக்க வரைக்கும் ஒழுங்கா இருந்தா உன்னைய அப்படியே காசு வாங்கிட்டு விட்டுருவேன். இல்லைன்னா ஏதாவது சேட்டை பண்ணி ஏதாவது செஞ்சுட்டு இருந்தா என் கத்திக்கு வேலை வச்சிடாத அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிள்ளைக்கு தேவையான, அந்த குழந்தைக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வச்சான். ஆனா அந்த குழந்தை எதுவுமே எடுக்கல, அப்படியே இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாளும் கொண்டு ஸ்நாக்ஸ் கொண்டு வைக்க போறான். அந்த ஸ்நாக்ஸ் அப்படியே இருந்தது. அதான் என்ன அப்படியே இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைய மிரட்டினான். ஏன் சாப்பிடாம இருக்க அப்படின்னு மிரட்டினான். அந்த குழந்தை சொல்லுச்சு, அங்கிள், இந்த மாதிரி சாப்பாட்டுலாம் நான் சாப்பிட மாட்டேன் அங்கிள். அதாவது எனக்கு நேர்மையா நீங்க சம்பாதிச்சு ஏதாவது தந்திருந்தா பரவாயில்ல. நீங்க எதையும் திருடிட்டு யார்கிட்டயோ இருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்து தான் இதெல்லாம் எனக்கு வாங்கி தரீங்க. இதை நான் சாப்பிட மாட்டேன் அங்கிள். நான் சாப்பிடாம இருந்து எனக்கு எதாவது ஆனாலும் பரவாயில்ல. நான் என்னைக்குமே இதை சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லி அந்த குழந்தை அடம்பிடிச்சு அப்படியே இருந்தது. அவன் எவ்வளவோ மிரட்டினான், ஆனாலும் சாப்பிடல. அப்படின்னு அந்த குழந்தை சொன்னதை இவன் யோசிச்சுட்டே இருந்தான். அதாவது அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவனுக்கு தூக்கமே வரல, தலைவலியே வந்துருச்சு. எப்படிடா இந்த குழந்தை சின்ன வயசுல இப்படி இருக்குதே, நம்ம எப்படி இருக்கிறோமே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சான். சரி, நம்மளும் இந்த வேலை செஞ்சு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேலை செய்ய போவோம் அப்படின்னு யோசிச்சான். யோசிச்சு வேலைக்கும் போனான். அதாவது இந்த 1 மாசம் தானே, இந்த பிள்ளைக்காண்டி போயிட்டு வரும், அப்படிலாம் திங்காம எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சான். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, கஷ்டமான வேலையை தான் செஞ்சான். வண்டி இழுத்தான், அதாவது கல் உடைச்சான், எல்லா வேலையும் கஷ்டமான வேலையை பார்த்தான். அப்படி வேலையை பார்த்துட்டு ஸ்நாக்ஸு பழங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சது. ஆனா அவன் வேலை செய்ய செய்ய அவனுக்கு கை கால்லாம் ஒரே வலி, ஒரே காயங்கள்லாம் வந்தது. அதனால அவன் நைட்ல ஒழுங்கா தூங்க முடியல. ஆனா அந்த குழந்தை அதுக்கப்புறம் ஒரு வேலை செஞ்சது. அதை பார்த்து அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. அப்படி என்ன செஞ்சதுன்னா, வாங்க பார்க்கலாம். அதாவது கை கால்லாம் காயம் வந்து ரொம்ப அவதிப்படுறத அந்த குழந்தை பார்த்துச்சு. அந்த குழந்தை மனசு ரொம்பவே காயப்பட்டுருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், இதை எப்படியாவது சரியாக்கணும்னு நினச்சது. அவங்களுக்கு எங்கெல்லாம் காயம் பட்டிருக்கோ அங்கெல்லாம் காயத்துக்கு மருந்து, அப்புறம் அந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டு அவருக்கு சீக்கிரம் குணமாகற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிச்சு. அவரு தூங்கிட்டு இருந்தாரு. அதாவது தூங்கல. இந்த குழந்தை செய்கிறதெல்லாம் பார்த்து அவருக்கு தன்னை அறியாமே தன் கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துருச்சு. அப்புறம் அந்த நைட்டு நிம்மதியா தூங்குனாரு. தூங்கி காலையில எந்திரிச்சாரு. அப்புறம் அந்த குழந்தைய வந்து வேற மாரி பார்க்க ஆரம்பிச்சாரு. அதாவது தன்னோட தாய போல பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த குழந்தைய வந்து வெளியில கூட்டு போய் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி குடுத்தாரு. என்னென்ன பிடிக்குமோ அப்படின்ட்டு எல்லாம் கேட்டு வாங்கி குடுத்தாரு. யோசிச்சாரு, இந்த குழந்தை நம்மள இவ்வளோ திருத்திருச்சு. இந்த குழந்தைய போய் கடத்தி நம்ம பணம் கேட்க ஆசைப்பட்டோமே. இந்த குழந்தைய நம்ம நம்ம குழந்தையா நினைக்கல, நம்மளுக்கு நம்மள பெற்றெடுத்த தாயா நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு அவரே மனம் திருந்தினாரு.
அன்னையிலேருந்து அந்த குழந்தைய தன்னோட தாயாவே நெனச்சு வாழ்ந்தாரு. அந்த குழந்தைக்கும் இவர ரொம்ப புடிச்சு போச்சு. ஆனா இவங்க வீட்டுக்கு கடத்துனது தெரிஞ்சா நம்மள என்ன செய்வாங்க அப்படின்ட்டு அவரு அந்த குழந்தைகிட்ட சொன்னாரு. அந்த குழந்தை ஆனா என்ன சொல்லுச்சுன்னா, "இல்ல அங்கிள், நீங்க எங்க கூடயே இருங்க. நான் உங்கள விட்டு பிரியதா இல்ல. உங்கள எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. நான் எங்க அப்பாட்ட சொல்லி, நீங்க தான் என்னைய காப்பாத்துனீங்க. இன்னொருத்தவங்க எங்கள கடத்திட்டாங்க. நீங்க தான் என்னைய காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எங்க வீட்ல வேலையும் வாங்கி தரேன். நீங்க என் கூடயே இருக்கிற மாரி உங்கள பார்த்துக்கிறேன் அங்கிள். நீங்க என் கூட வந்துருங்க" அப்படின்னு சொல்லுச்சு. அத கேட்டோனே இவருக்கு ஏதோ மாரி ஆயிடுச்சு. அதாவது எனக்குன்னு நமக்குன்னு யாரும் இல்லையே! நமக்குன்னு வந்த தாய போல இந்த பிள்ளை வந்து நம்மள கூப்பிடுது. நம்ம கண்டிப்பா இவங்களோட இருக்கணும். இந்த குழந்தைக்கு என்னென்ன ஆசையோ, அந்த ஆசையெல்லாம் நிறைவேத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அவங்க நெனச்ச மாரியே அவங்க வீட்ல அவங்கள ஏத்துக்கிட்டாங்க. இவரும் அந்த வீட்ல ஒரு வேலை செஞ்சாரு. அதாவது அவங்க வீட்டு கார் டிரைவராவே இருந்தாரு. டிரைவராவே இருந்து அந்த குழந்தை கூடயே ஸ்கூல் கொண்டு விட்டுறது, கூட்டு வர்றதுன்ட்டு அப்படியே அந்த வீட்லயே இருந்தாரு. அந்த குழந்தை கூடவே இருக்க மாரி இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அப்படி சந்தோஷமா இருக்கும்போது அவரு ஒரு கவிதை எழுதுறாரு. அது என்ன கவிதைன்னா, "மழலை தாய்" அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு எழுதினாரு. "நான் பணத்திற்காக ஒரு பெண் குழந்தையை கடத்தினேன். ஆனால் அந்த பெண் குழந்தை பாசத்தால் என்னை புதியதொரு ஆண் குழந்தையாக பெற்றெடுத்தாள். நான் மழலையாக இருக்கும்போது என் தாயின் கைகள் பற்றி நடந்ததில்லை. இப்போது மழலையின் கைப்பற்றி நடக்கும்போது என் தாயின் கைப்பற்றி நடப்பது போல் உணர்கிறேன். எப்படியும் என்னை இந்த மழலையின் கைகள் ஏந்திக் கொள்ளும் என்று தெரிந்துதான் என்னவோ அன்று என்னை பெற்ற தாய் என்னை தூக்கி எறிந்து விட்டாளோ என்னவோ. குழந்தை தவறு செய்தாலும் தாய் தன் அருகில் வைத்து பார்த்துக் கொள்வாள். அதுபோல் நான் தவறு செய்தாலும் என்னை அருகில் வைத்து பார்த்துக் கொண்டாள் என் மழலை தாய். குழந்தைக்கு தாய்தான் சரியான வழிகாட்டுவாள் என்றால், எனக்கு சரியான வழிகாட்டிய இந்த மழலையும் எனக்கு தாய்தான். அப்படிங்கிற ஒரு கவிதையோட எழுதி முடிச்சாரு. இந்த கதை, கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.